பிரைஸ் டேக். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் யாராவது போட்டு இருந்தாங்கன்னா நம்ம போய் கேட்போம், இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்க, இந்த ட்ரெஸ் எவ்வளோ, இந்த நகை எங்கே வாங்கினீங்க, இந்த நகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேட்போம். நம்ம எல்லாருக்குமே ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் சரீரத்தை குறித்து ஒரு பிரைஸ் டேக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று எழுதப்பட்டிருக்கும். அது என்ன தெரியுமா? இவன் உங்கள் பேரை போட்டுக்குங்க, இவள் உங்கள் பேரை போட்டுக்குங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்டவள். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஒரு பிரிவிலேஜ் பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக நமக்கு. அவருடைய இரத்தத்தினால் விலை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் நாம் எல்லாரும். இரத்தத்தினால் தன்னுடைய உயிரை கொடுத்து இயேசு கிறிஸ்து உன்னை பிழைக்க வைத்திருக்கிறார். தன் உயிரை கொடுத்து இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். தன் உயிரை கொடுத்து இன்றைய இடத்துல ஆண்டவர் உன்னை நிற்க வச்சிருக்கிறார். இதுதாங்க ஒரு கிறிஸ்துவனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவிலேஜ். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவன் தம் பாதையில அவன் ஒன்னே ஒன்று விசுவாசிக்கணும். நான் போற பாதையில, நான் போற கடினமான ஒரு பாதையில, எனக்கு புரியாத பாதையில நான் செல்லலாம், எனக்கு அறியாத வழிகளில் நான் செல்லலாம், எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க உட்கார்ந்துருக்கலாம். நான் நினைத்தது எதுவுமே எனக்கு நடைபெறலையே அப்படின்னு சொல்லி வேதனைக்கு மேல வேதனை, பாடுகளுக்கு பாடு, அந்த ஒரு வழியோடு இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்கலாம். ஆனா நீங்க ஒன்னே ஒன்னை விசுவாசிக்கணும், நான் போற பாதையில என் இயேசு கிறிஸ்து என் கூட வரார் என்பது விசுவாசம்.